ஓம் சாந்தி. இன்று 16/6/2017 சாக்கார முரளி. இன்று சாக்கார முரளியில் பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் அதிக டிபேட் பண்ணக்கூடாது, விவாதிக்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பாபாவுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுக்கணும். யாருக்குமே பாபாவுடைய அறிமுகம் இல்லை. பாபா யாருன்றது யாருக்கும் தெரியாது. பல்வேறு அசம்ஷன்ஸ் மைண்டுக்குள்ளே இருக்குது. அதனால பாபாவினுடைய உண்மையான அறிமுகத்தை மட்டும் கொடுங்க. சிலர் விவாதிக்கணுன்னே வருவாங்க. தெளிவுபடுத்திக்கிறதுக்கு சிலர் கேள்வி கேட்குறாங்க, கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக. அது ஓகே, அவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் விவாதம் பண்ணணுன்னே வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் விவாதிக்க வேண்டாம். நாங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்போம், வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேள்வி எல்லையற்ற தந்தையிடம் சொந்த குழந்தைகளும் இருப்பாங்க, அதே நேரத்தில் மாற்றாந்தாய் குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ சிலர் சொந்த குழந்தைகள், சிலர் மாற்றாந்தாய் குழந்தைகள். அப்போ அது யார் அந்த சொந்த குழந்தைகள் என்று பாபா கேள்வி கேட்குறாங்க. எல்லாருமே குழந்தைகள் தான். ஆனால் சிலர் சொந்த குழந்தைகள், சிலர் மாற்றாந்தாய் குழந்தைகள். ஏன் மாற்றாந்தாய் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார் பாபா அப்படின்னா, சொந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடப்பாங்க, பாபா என்ன சொன்னாலும் அது செய்வாங்க. ஆனால் மாற்றாந்தாய் குழந்தைகள் அவங்களுடைய மனம் சொல்கிற மாதிரி, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களால அந்த ஆஸ்தி அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் எந்த தந்தை, அதாவது சொந்த குழந்தைகள் பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பாங்க. அல்லது ஸ்ரீமத் படி யார் நடக்கிறாங்களோ, யார் தூய்மை விஷயத்தில் நான் உறுதியாக இருந்து அந்த தூய்மையினுடைய உறுதி ராக்கி அணிந்திருக்கிறாங்களோ, அல்லது யாருக்கு நிச்சயம் இருக்கோ, எல்லையற்ற தந்தையிடம் நான் முழு ஆஸ்தி அடைந்தே தீருவே அப்படின்ற அந்த நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் தான் சொந்த குழந்தைகள். ஆனால் யார் அவங்களுடைய மனம் சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறாங்களோ, சில நேரங்களில் நிச்சயம், சில நேரங்களில் சந்தேகம், உறுதியும் எடுப்பாங்க, ஆனால் அந்த உறுதியை விட்டுடுவாங்க, மாறிடுவாங்க. அப்போ அவங்க மாற்றாந்தாய் குழந்தைகள். நல்ல குழந்தைகள் வேலை என்ன? நல்ல குழந்தைகளுடைய வேலை என்ன? பாபா என்ன சொன்னாலும் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க. ஏன் எதற்கு என்ற கேள்வியெல்லாம் வராது. அதனால் பாபா நமக்கு முதல் கொடுக்குற ஸ்ரீமத் என்ன? இனிய குழந்தைகளே, இப்போ நீங்கள் உறுதி எடுங்க, உண்மையான ராக்கி அணியுங்க, விகாரங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நிறுத்துங்க. போதும், விகார உள்ளுணர்வு இனி வேண்டாம், விகார நடவடிக்கைகள் வேண்டாம் அப்படின்றார். பாட்டு விழுத்துருங்க மணப்பெண்களே, விழுத்துருங்க. அப்போ பாபா இன்னைக்கு முரளியில் இந்த பாட்டினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். அதாவது யார் யாரை எழுப்பிட்டுருக்காங்க, எதற்காக எழுப்புறாங்க அப்படின்னு. அப்போ சிவபாபா மணவாளனாக மணப்பெண்களை எழுப்புறார். ஏன்னா மணப்பெண்கள் எல்லாம் அறியாமைன்ற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது புதிய யுகம் வரப்போகுது. அந்த புதிய யுகத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், விழுத்துருங்க அப்படின்றது இந்த பாட்டினுடைய அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்றார். இப்போ இறைவனுடைய அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பாபாவனுடைய யார் வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்கன்றார். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இறைவனை பற்றி அவங்க என்னென்னவோ நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு மனித உலகத்தை படைத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும்போது இறைவன் எப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிறார் அப்படின்றது நம்ம முதல்ல புரிய வைக்கணும். அதனால் எப்போ படைக்கிறார், எப்படிப்பட்ட உலகத்தை படைப்பார், அது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது நாம் எப்போ தேடினாலும், எவ்வளோ தேடினாலும், அலைஞ்சாலும் இறைவனை அடைய முடியாது. அவருடைய நேரம் வரும் பொழுது தான், அவர் இங்கே வரும்போது தான் அவரை நம்ம அடைய முடியுன்றது புரிய வைக்கணும். ஏன்னா எவ்வளோ யாகம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க, தீர்த்த யாத்திரைகளுக்கு போவாங்க, இறைவனை தேடுறாங்க இல்லையா, அலைஞ்சிட்ருக்காங்க. இதை நம்ம புரிய வைக்கணும். சங்கம யுகம் அந்த நேரம் வரும் பொழுது தான் இறைவன் வருவார்.
வந்து தான் அவருடைய அறிமுகத்தை கொடுப்பாரு. அப்போ தான் நாம் அவரை அடைய முடியுன்றது கூட நம்ம பக்தர்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து என்ன வேணும்? பகவான் வேணும். எதுக்கு பகவான் வேணும்? பகவானிடமிருந்து என்ன கிடைக்கும்? முக்தி, ஜீவன் முக்தி. அப்போ அந்த முக்தி, ஜீவன் முக்தி அப்படியே பகவான் அனைவருக்கும் கொடுத்துட மாட்டார். அதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்யணும். யார் வந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாமே கிடைக்கும் அப்படின்றது. அதனால இதெல்லாம் இறைவனுடைய அறிமுகம் அப்படின்றது இந்த விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நாம கூட சொல்லணும், நாம கூட இறைவனை தேடிட்டு இருந்தோம். நாங்கள் கூட தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் நிறைய போனோம். ஆனால் இறைவன் கிடைக்கல. அவர் வந்து எங்களை தேடி எங்களை கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஞானம் கொடுக்கும் போது தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவருடைய அறிமுகத்தை கொடுங்க. அடுத்தது பாபா, உண்மையான பிராமணர்கள் யார்? உண்மையான பிராமணர்கள் யார் தெரியுமா? யார் வந்து நான் தூய்மையாக இருப்பேன்னு உறுதி எடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிராமணர்கள். ஆனால் சில குழந்தைகள் தூய்மையாக இருப்பாங்க, சிலர் வந்து இருக்கிறதில்ல, மாறிடுவாங்க. அப்போ மாற்றாந்தாய் குழந்தைகளாக மாறுவாங்க. அடுத்தது பாபா வந்து இன்னைக்கு, நான் என்னுடைய பூந்தோட்டத்தில் என்னுடைய குழந்தைகளை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா மலர்களை பார்க்க மலர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றார். இதில் வந்து ஒரு சிலர் வந்து ரோசஸாக இருக்காங்க, ரோஜா பூவாக இருக்காங்க, சிலர் வந்து சம்பங்கியாக இருக்காங்க, சிலர் வந்து லில்லி ஃப்ளவர்ஸ் அப்படின்னாங்க. அப்போ வந்து ரோஸ் அப்படின்னா என்ன இருக்குது? நல்லா வந்து கலர் அழகாக இருக்குது, நிறமும் இருக்குது, மனமும் இருக்குது, அழகு இருக்குது இல்லையா? அதுபோல் சில குழந்தைகளுக்குள்ள ஞானமும் இருக்குது. அந்த ஞானத்தை நல்லா கடைப்பிடிச்சு நல்ல சேவையை செய்வாங்க, நறுமணத்தை பரப்புவாங்க. அதுபோல் சம்பங்கி அப்படின்னா அது கூட நல்ல மனம், அதாவது அந்த ரோஸுக்கும் சம்பங்கிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அதுவும் மனத்தை வந்து பரப்புது. லில்லி அதுக்குண்டான ஒரு விசேஷ தன்மை இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் பாபாவை வெளிப்படுத்துறதோ அல்லது ஏதோ சேவை செய்கிறதோ வித்தியாசமான விசேஷ தன்மைகள் இருக்குது. அப்போ பாபா வந்து என்னுடைய மலர் தோட்டத்தில் என்னுடைய மலர்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். மற்றபடி உலகம் வந்து முள்ளு காடாக இருக்குது. ஏன் இன்னைக்கு பாபாவுடைய அறிமுகம் எல்லாருக்கும் கொடுங்குன்றார் பாபா அப்படின்னா, எல்லாரும் பாவம் அனாதைகளாக இருக்காங்க. சண்டை சச்சரவு கஷ்டங்கள் அதிலெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு துக்கத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க. அதனால நீங்கள் போய் அவங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுங்க. அப்போ வந்து செல்வம் இல்லாதவங்க கூட செல்வந்தர்களாக மாறட்டும், தந்தையை புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். ஏன்னா கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அவங்க இஷ்டப்படி போயிட்டுருக்காங்க. அதனால நான் தான் இந்த உலகத்துக்கே வந்து கடவுள் படைக்கிறவன் அப்படின்றது புரிய வைங்க. கணக்கு என்கிட்ட தான் இருக்குது, கடைசியில் நான் வந்து கணக்கு கேட்பேன் அப்படின்றது புரிய வைங்க அப்படின்றார். அடுத்தது சாது சன்னியாசிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் நாடகம் ஒரு விளையாட்டு, இதில் வந்து வெற்றி தோல்வி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது சன்னியாசிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு வெற்றியும் வேண்டாம் தோல்வியும் வேண்டாம், நாங்கள் மோட்சத்திலேயே நிம்மதியாக உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் பாபா சொல்கிற அப்படி யாரும் மோட்சத்தில் இருக்கவே முடியாது, எல்லாரும் கீழே இறங்கி தான் வரணும். கிரைஸ்ட் எங்கே போனார், குரு நானக் எங்கே போனார், இது நமக்கு தான் தெரியும். எல்லோரும் எங்கே போனாங்க? தமோ பிரதானம் மாதிரி இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. மீண்டும் அவங்களுடைய நேரம் வரும்போது வருவாங்க. அதனால் மோட்சத்தில் யாரும் இருக்க முடியாது. அடுத்தது பாபா, நீங்கள் நல்லா வந்து ஏகாகிரமாக ஒரு மனசோடு பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தேக அபிமானத்தை விடுங்க. மந்திரம் சொல்கிறதுனாலையோ ஜபம் பண்ணுறதுனாலையோ மாலை உருட்டுறதுனால ஏகாகிர தன்மை உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் தேக உணர்வை விடும் போது உங்கள் சிந்தனைகள் மாறாது, விசாரங்கள் மாறாது, ஒரு பாபாவுடைய நினைவில் உங்களால் இருக்க முடியும் அப்படின்றார். அடுத்தது வந்து சில இது ஒரு சிட்சாட் பண்ணுற மாதிரி பாபா சொல்கிறார். அதாவது இங்கே யார் வந்து பாபா குழந்தைகளை மாறுவாங்களோ, இப்போ பிரதர்ஸ் வராங்கன்னா அவங்க நிச்சய புத்தி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வரணும். அப்போ தான் வீடு சொர்க்கமாக இருக்கும். இல்லைன்னா அன்னப்பறவையும் கொக்கு ஒன்றா இருக்க முடியாது இல்லையா? எல்லாருமே பவித்திரமாக தூய்மையாக மாறணும். அதனால் விகார உள்ளுணர்வுகள் இப்போ நமக்கு மாறணும். உள்ளுணர்வுலேயே அந்த விகார எண்ணங்கள் இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் பாபா சொல்கிறார், இங்கெல்லாம் தங்கம் எல்லாம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை, இது கலியுகம். அதனால சொல்லி அந்த நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்கத்துக்காக என்ன பண்ணலாம், உங்களையே கொலை பண்ணிவிட்டு தங்கத்தை வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால சேஃபாக இருங்க, தங்கம் எல்லாம் அணியணுன்றது இல்லை, இங்கே ஆசையும் வேண்டாம். ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக பெக்கர் ஆகணும், பிச்சைக்காரனாக மாறணும் அப்படின்றார் பாபா. அப்போ தான் சத்தியுகத்தில் நமக்கு தங்க மாளிகை, ரத்னங்கள் பொதிந்திய மாளிகை எல்லாமே கிடைக்கும். அதனால் இங்கே ஆசைப்படாதீங்க, இந்த அழிய போகுது, அதனால நமக்கு ஆபத்து வருது, அதனால இங்கே எல்லாத்தையும் விட்டீங்கன்னா சத்தியுகத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் வந்து முதல் பாயிண்ட் வந்து தூய்மையினுடைய கங்கணம் கட்டிக்கணுன்றார் பாபா. தேக உணர்வை விட்டு விகார உள்ளுணர்வுகளை எல்லாம் மாற்றிக்கோங்க. பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல குழந்தையாக மாறுங்க. ஞானாமிருதத்தை நாம் கூட அருந்தி பிறருக்கும் கொடுக்கணும். ஞானத்தினுடைய நறுமணத்தை நாம் கடைப்பிடிச்சு அந்த நறுமணத்தை பரப்பக்கூடிய மலராக மாறணும் அப்படின்றார். வரதானம் வந்து சுப பாவனை என்ற அந்த நல்ல எண்ணங்கள் மூலமாக வீணான எண்ணங்களை சக்திசாலி எண்ணங்களாக மாற்றக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுங்க. ஏன்னா வீணெண்ணங்கள் வேஸ்ட்டு நிறைய இருக்குது. ஆனால் அந்த வேஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா, வேஸ்ட்டு தான் நம்ம முன்னாடி நிறைய இருக்குது, ஆனால் அதை மாற்றணுன்னா சுப பாவனைன்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தூய அன்னப்பறவை என்ன பண்ணுது, நெகட்டிவை இது பாசிட்டிவாக மாற்றுது. தூய அன்னப்பறவைன்னா நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக மாற்றுறது. அதுபோல் நாம் கூட நெகட்டிவ் பார்க்குறோம், கேட்குறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நெகட்டிவ் அப்படின்னா வேஸ்ட் இந்த இடத்துல. அப்போ அந்த வேஸ்ட்டு வந்து கேட்கக்கூடாது, வீணான விஷயங்களை செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. அந்த வீணான விஷயங்களெல்லாம் சக்திசாலியான எண்ணங்களாக மாற்றணும். அதற்காக பாபா வந்து ஒரே வழி என்ன, சுப பாவனை அப்படின்றார். அந்த யார் என்ன செய்தாலும் நம்மிடமிருந்து போகக்கூடிய உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக இருந்தால் அப்போ வந்து நெகட்டிவ் கூட என்ன ஆகிடும், நாளடைவில் பாசிட்டிவாக மாறிடும். அதனால் யார் எப்படி வேணாலும் பேசட்டும், தலைகீழாக பேசட்டும், தவறாக பேசட்டும், ஆனால் நீங்கள் எப்போவுமே அந்த சுப பாவனை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டே இருங்க. கல்லையும் கரைச்சிடும். சுப பாவனை இருந்ததுன்னா அவங்க கல் எடுத்து எறியணும்னு நினைப்பாங்க, கல் போல் இருப்பாங்க. அந்த கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தி அந்த நல்ல எண்ணங்களுக்கு இருக்குது. ஸ்லோகன் வந்து அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் அமைதியான ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் நாள் முழுவதும் அமைதியாக இருந்ததுன்னா அந்த அமைதியினுடைய சேமிப்பாக ஆக அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப நம்ம வந்து பேசிகிட்ருக்குறோம், அசாந்தியில் வந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், அப்போ இரிட்டேட் ஆகிடுவோம், டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னா அத்தீந்திரிய சுகத்தை இழக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனதை அமைதியாக வைத்து கொள்வதற்கு முயற்சி, கவனம், அட்டென்ஷன் இருந்தது அப்படின்னா அப்போ நிச்சயம் நம்ம அந்த அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. சீக்கிரம் முடிஞ்சதா?